ஏங்க அடுத்து இந்தியா எங்கே விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேஷ் கூட விளையாட போகிறாங்க. அந்த போட்டிக்கு கம்பீர் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அவர் தலைமையில் ஸ்ரீலங்கா சீரீஸை வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்தளவுக்கு கேவலமாக தோப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்களை வந்து வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை தொடருக்கு நிறைய பேர் புதிய வீரர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஓரங்கட்டப்பட போவதாக கம்பீர் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ரீலங்கா சீரியஸில் அவரே எதிர்பார்க்காத ஒரு தோல்வி வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த டைம் நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் அந்த ஓடி சீரீஸில் நல்லா விளையாடிட்டு இருந்தார். 3 மேட்ச்சில் 250 அடித்தார். 3வது மேட்சிலும் 35 ரன் அடித்தார். ஸோ அவரை தவிர அது யாருமே ஆடலை. மேபி மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் விளையாடி இருந்தால் கண்டிப்பாக அந்த சீரீஸை இந்தியா அவர்கள் கைப்பற்றி இருப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கம்பீர் அவர்கள் தற்பொழுது வங்கதேசுக்கு எதிரான சீரீஸில் வந்து 2 டெஸ்ட் போட்டி 3 T20 வந்து ஆடுறாங்க. இந்த 3 T20க்கு வந்து கண்டிப்பாக சூரியகுமார் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. பட் அந்த 2 டெஸ்ட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு தான் சவால். கம்பீர் அவர்கள் நிறைய பிளான் போட்டிருப்பதாகவும் நிறைய வீரர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு நிறைய முக்கியமான ரீசனை வந்து கம்பீர் வந்து எடுத்திருக்காரு. அப்போ கண்டிப்பாக இதில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. கம்பீர் அவர்கள் இப்போ உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார். ஏற்கனவே நிறைய அப்செட் ஆகிட்டார் இந்த ஸ்ரீலங்கா சீரீஸை பார்த்துட்டு. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து கோட்டை விட்டது அவர் அங்கே நேரில் கண்ணில் பார்த்துருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து கோவக்காரர். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் அவர் வந்து நேரில் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து அப்செட்டாக ஆகவே இருப்பாரா, டென்ஷன் ஆகிடுவார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் விராட் கோலி கூடவே ஐபிஎல் தொடரில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருக்காரு. ஸோ இப்போ சொல்லவா வேணும், எல்லாரையும் ஒரு பிடிச்சி ஏறுன்னு ஏறி இருப்பார். கண்டிப்பாக அது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து அவர் கோச்சாக இருக்கும்போது விட்டு அவர் சும்மா இருப்பாரா, அதனால தான் வச்சு செய்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த வங்கதேச தொடரில் நிறைய பிளேயர்கள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பிளேயர்களே வெளியே உட்காருவதற்கான வாய்ப்புகளும் இந்த தொடரில் சீரீஸில் இருக்க போகுது. ஸோ இப்போ கம்பீர் அவர்கள் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாரு, எந்த மாதிரியான லைனப் வந்து கொண்டு வர போகிறாரு, எந்தெந்த பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறாரு. துருவ் ஜுரலுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்றது தான் இங்கே யோசிக்க விஷயம். அதே மாதிரி சர்ப்ரஸ் கான் உள்ளே வருவாரா, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே இருப்பாரா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்க போகுது. இந்த லைன்அப்பில் கண்டிப்பாக நிறைய வீரர்கள் வெளியே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பரத் அவர்கள் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேருந்து அவர் வந்து ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை லைனப் உள்ளே வருவாரான்னு தெரியல. ஒருவேளை ஜடேஜா அவர்களும் உள்ளே கம்பேக் பண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து ஓடி சீரீஸ் வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது இந்த வங்காளதேச தொடரில் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடரப்போகுது. முதலாவது டெஸ்ட்டில் இந்தியாவுடைய ஸ்குவாடை கூடிய சீக்கிரமே வந்து அறிவிக்க போகிறாங்க. அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, ஸோ எந்தெந்த நபர்கள் வந்து வெளியே போக போகிறாங்க, எந்தெந்த முக்கியமான வீரர்கள் வந்து உள்ளே இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருப்பார், அடுத்து விராட் கோலி இருப்பார். ஸோ கில்லா ஜெய்ஸ்வாலா அப்படின்றது தான் இங்கே டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய லைனப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.